Good evening, everyone. Good evening, friends. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பேக்கப் பார்த்தோம். அதில் வந்து கொஞ்சம் லேப்லாம் உங்களை பார்க்க சொன்னேன். லேப் செஞ்சு பார்த்தீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஃபில் பேக்கப், டிஃபரன்ஷியல் பேக்கப், லாக் பேக்கப் பார்த்தோம். ஃபைல் அண்ட் ஃபைல் குரூப் பேக்கப், பார்ஷியல் பேக்கப், காப்பி ஒன்லி பேக்கப் லேப் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஓப்பன் பண்ணிக்கிறேன். எதுவும் ஸ்க்ரீன் தெரியல, இல்லை பேசுறது சரியா கேட்கல அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபுல் பேக்கப்பு, டிஃபரன்ஷியல் பேக்கப், லாக் பேக்கப்பு எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த 3 மட்டும் ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்தோம். ஃபுல் பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா பேக்கப் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம், இந்த இது வராது, டூ டிஸ்க் இந்த பார்த்து. அது டிஃபரன்ஷியலாக இருந்தால் வித் டிஃபரன்ஷியல்னு வரும். லாகாக இருந்தால் இந்த டேட்டாபேஸை தூக்கிட்டு பேக்கப், லாக், டேட்டாபேஸ் நேம் இதெல்லாம் வராது. டூ டிஸ்க் அந்த பார்த்து டாட் டிஆர்னு வரும். ஃபுல் பேக்கப்பாக இருந்தால் டாட் பிஏகே, டிஃபரன்ஷியல் பேக்கப்பாக இருந்தால் டாட் டிஃப், லாக் பேக்கப்பாக இருந்தால் டாட் டிஆர்என். இதில் எக்ஸ்ட்ரா ஃபைல் இருக்கான்னு பார்க்குறேன். கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணேன். இப்போ இதாக இருக்கு. 150 வச்சுக்கிறேன். Select star from this all files. உங்களுடைய சர்வர்ல இருக்கிற எல்லா டேட்டாபேஸோட பார்த்து எங்க ஸ்டோர் ஆகுது டேட்டா ஃபைல், லாக் ஃபைல் அப்படின்னா இந்த query தான் அது. டு வியூ ஆல் யுவர் டேட்டா ஃபைல் அண்ட் லாக் ஃபைல் இன் தி ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸ்ல ரன் ஆகுற அனைத்து டேட்டாபேஸோட டேட்டா ஃபைல், லாக் ஃபைல் எங்க இருக்கு, எந்த பார்ட்டில் இருக்கு
அதோட நேம் என்ன, அதோட ஃபைல் டிபி ஐடி என்ன, ஃபுல்லா இன்ஃபர்மேஷனா இந்த டேபிள்ல இருக்கும். செலக்ட் ஆகும் சிஸ் ஆல்ட் ஃபைல்ஸ். wwi primary log user data. இதுல பாத்தீங்கன்னா 3 இருக்கு பாருங்க. பிளஸ் மாதிரி வருது பாருங்க, எழுத்திங்கன்னா போகும். இப்போ இது ஒரு MDF, இது பிரைமரி ஃபைல் குரூப், இது செகண்டரி ஃபைல் குரூப், இது லாக். இதுவும் டேட்டா ஃபைல், இது லாக் ஃபைல். ஒரு ஃபாஸ்டா இதை நம்ம எடுத்துருவோம். கண்ட்ரோல், சாரி, பேக்கப் டேட்டாபேஸ் நேம். நம்ம டேட்டாபேஸ் நேம் வந்து வைடு வேர்ல்ட் வேர்ல்டு வைட் இம்போர்ட்டர் சார். நம்மளோட ஃபைல் வந்து இது எப்படின்னா டிஸ்க் நம்ம பார்த்து வந்து பேக்கப்புக்குன்னே ஒரு இதில் கொண்டு நான் வச்சிருந்தேன். இந்த பாத்துல போட போறேன். ஒரு மீனிங்ஃபுல்லா பேக்கப் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா இது ஃபைல் பேக்கப் அப்படிங்கிறதுனால FIL ரன் பண்றேன். இந்த எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இங்க இந்த பர்சன்டேஜ்மே வரலன்னா நம்ம ஸ்டாட்ஸ் கொடுக்கல பாருங்க. வித் ஸ்டாட்ஸ்னு கொடுப்போம்ல, அது கொடுத்தோம்னா எவ்வளவு பர்சன்டேஜ்னு வரும். இது முடிஞ்சோன்னு தான் வரும் இன்ஃபர்மேஷனு. ஆனா ஃபைல்ல போய் டிரைவ்ல போய் பார்த்தோம்னா எடுத்துக்கிட்டு இருக்கு. 44 செகண்ட்ஸ், 45 செகண்ட்ஸ். நம்ம என்ன பண்றோம், இந்த wwi யூசர் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைல் குரூப்பை நம்ம வந்து பேக்கப் எடுக்கிறேன். ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க. 60 செகண்ட்ஸ்ல, கரெக்டா ஒரு நிமிஷம் 1 செகண்ட்ஸ்ல. இங்கேயும் பார்க்கலாம், நீங்க டைம் கீழே இருக்கு பாருங்க. இப்படியும் பார்க்கலாம் எவ்வளவு அந்த கொரி ரிசல்ட்ஸ்லையும். இந்த இடத்துலையும் பார்க்கலாம் எந்த டிபியில ரன் ஆயிருக்கு, என்ன லாகின்ல ரன் ஆயிருக்கு, எந்த சர்வர்ல ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறதை பார்க்கலாங்க. அதோட பிராக்கெட்ல வெர்ஷனும் வரும். நம்ம பேட்ச் எல்லாம் போடல, அதனால RTM வெர்ஷன்ல இருக்கு, பேஸ் வெர்ஷன்ல இருக்கு. இது வந்து how to create SQL server file backup. இது இந்த எக்ஸாம்பிள் டெஸ்ட் பேக்கப்புக்கு நம்ம வந்து வேர்ல்டு வைடு இம்போர்ட்டர்ஸுக்கு எடுத்தோம். இது GUIல எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எடுப்பீங்க. GUI செஞ்சு காமிக்கிறேன். ரைட் கிளிக், டாஸ்க், பேக்கப். வழக்கமா பை டிஃபால்ட் டேட்டாபேஸ் செலக்ட் ஆயிருக்கும். ஃபைல் அண்ட் ஃபைல் குரூப்ஸ் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபைலை நீங்க எடுக்கிறீங்களோ அதை டிக் பண்ணிக்கணும். முதல் கொரியில பார்த்தோம், இப்போ GUIல சொல்றேன். ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வரும். பார்த்து கூடிடுச்சு. வேர்ல்டு வைட் இம்போர்ட்டர்ஸ் underscore
file backup dot underscore GA dot FIL ஸ்கிரிப்ட் கூட எடுத்துக்கலாம். நீங்க ஸ்கிரிப்ட் எடுத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரன் பண்ணோம்ல அந்த மாதிரி இருக்கும். இங்க கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க, எக்ஸிக்யூட்டிங்னு வருதா, இங்க போய் பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த GA வந்துட்டு இருக்கு பாருங்க, இங்க எக்ஸிக்யூட்டிங் 20%, 30% அப்படின்னு மாறிக்கிட்டு இருப்பாங்க. 20%. இது இப்போ நிப்பாட்டணும்னா கூட இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். இப்படியே நிப்பாட்டலாம், ஒன்று கில்லும் பண்ணலாம். எஸ்பி ஹூட்னு ஒன்று இருக்கு, அது மூலமா கில் பண்ணலாம் இந்த ரன் ஆகிற கொரிய. பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுற இந்த பேக்கப்பை நம்ம கில்லும் பண்ணலாம். யூ கேன் ஸ்டாப் ஹியர் ஆர் கோ டு எஸ்பி அண்டர்ஸ்கோர் ஹூட் டு, அதுல எஃப்ஐ ரன் பண்றதுக்கு எஃப்ஐ கிளிக் பண்ணு. எந்த டாஸ்க் பேக்கப்புங்கிறத கரெக்டா பார்த்து கில் பண்ணலாம். வேண்டாம் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த 78 இப்போ கில் பண்ணோம்னா கில் 78 அப்படின்னா அது அங்க நின்றோம். 100% வருது, கம்ப்ளீட் ஆயிடுச்சு பேக்கப். இப்போ இருக்கான்னு பார்ப்போமா 78? நான் கில்லாம் பண்ணல. 78 இருக்கான்னு பாருங்க. இல்ல டிசப்பியர் ஆயிடுச்சுல. ஒன்ஸ் ஆக்டிவிட்டி பேக்கப் கம்ப்ளீட் ஆனோம்னா டிசப்பியர் ஆயிடுச்சு பாருங்க, ப்ராசஸ் லிஸ்ட்ல இல்ல பாருங்க. இப்படிதான் வந்து நம்ம ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னால இங்க இருக்கும், கம்ப்ளீட் ஆனோம்னா இங்க இருந்து டிசப்பியர் ஆயிரும். இப்படி நீங்க இதை ஒண்ணு அங்கேயும் போய் நீங்க ஸ்டாப் நோன்னு இருந்துச்சுல அப்படி கில் பண்ணலாம். இங்க வந்து கில் அந்த ஐடியை வச்சு கரெக்டான ஐடியா இது பண்ணணும், என்ன கமாண்ட் அப்படிங்கிறத கரெக்டா பார்த்து. இப்போ நம்ம பார்த்தது ஃபைல் பேக்கப். ஃபைல் அண்ட் ஃபைல் குரூப்ஸ் வந்து காமனாகவே நீங்கள் ஃபைல் குரூப்பாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஈச் ஃபைலாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஜஸ்ட் இங்கே மட்டும் அந்த கீவேர்டு மட்டும் மாறுது. ஃபைல்னா ஃபைலு, ஃபைல் குரூப்னா ஃபைல் குரூப். அந்த ஃபைல் குரூப்போட பேரு, இந்த ஃபைல் குரூப் நேமை கொடுத்து எடுக்கிறாங்க பாருங்க. இதே ஃபைல் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் பேக்கப் 3ன்னு கொடுப்போம். அதே ஃபைல் குரூப்னா இங்கே பிரைமரின்னு கொடுக்கலாம். ஃபைல்னு கொடுத்தா இந்த டெஸ்ட் பேக்கப், இல்லைன்னா இந்த ஃபைலும் எடுக்கிறீங்கன்னா டெஸ்ட் பேக்கப் 2 அப்படின்னு கொடுக்கணும். பேக்கப் டேட்டாபேஸ் நேம், இந்த ஃபைல் குரூப்போட பேரு, டு டிஸ்க். இது வந்து ஒரு பார்ஷியல் பேக்கப்னு சொல்லுவாங்க. இதுல வித் டிஃபரன்ஷியல்னு கொடுத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் பார்ஷியல் பேக்கப். இது மெயினா வந்து ஃபுல் பேக்கப், லாக் பேக்கப், டிஃபரன்ஷியல் இதுதான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஒவ்வொரு சினாரியோ பொறுத்து. இது நீங்க ப்ராக்டிஸே பண்ணி பார்த்துருங்க. நான் வந்து ரீஸ்டோர் போயிடுறேன். நீங்க இந்த மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். இது நம்ம பார்த்தது தான். ஸ்டார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், அப்படி டிஃபால்ட்டாக 10% வரும். 10% கம்ப்ளீட்டட், 20% கம்ப்ளீட்டட் அப்படின்னு. இது மாதிரி மிரர் பண்றது, இதை பாருங்க. பேக்கப் டேட்டாபேஸ் நேம் நான் என்ன பண்றேன், ரெண்டு இடத்துக்கு அதை கொண்டு போறேன். மிரர் 1.pak, இன்னொன்று மிரர் 2.pak. நீங்க சி டிரைவ்ல கொண்டு பார்ப்போம். மிரர் 2.pak ரெண்டு இடத்துல எடுக்கிறோம், போகுதான்னு பார்ப்போமா. ஆப்ரேட்டிங் அக்சஸ் இஸ் டினைடு, சி டிரைவ்ல விட மாட்டேது.
சில டெம்ப் இருக்கான்னு பார்ப்போம். டெம்புக்குள்ள கொண்டு போட முடியுதான்னு பார்ப்போம். டெம்ப் 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 சி டிரைவ்ல ஸ்லாஷ் டெம்ப் ரன் பண்ணி பார்ப்போம். ஒரு மாதிரி தெரியுது. இந்த விழுறானே டெம்ப்லையும் வருது. டே டைம்ல இன்னொரு இடம் வந்து நம்ம எங்க எடுக்கிறோம்? டி டிரைவ்ல எடுக்கிறோமா? ரெண்டு இடத்துல எடுக்கிறோம். இதான் மிரர் பேக்கப்மா. இங்கே இருக்கு பாருங்க. மிரர்னு வந்துட்டு இருக்கு பாருங்க. ரெண்டு இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்கு. டி டிரைவ்லையும் வருது, டி டிரைவ்லையும் எடுக்குது. இதுதான் மிரர் பேக்கப். This option allows you to create multiple copies of the backup, preferably to different location. வெவ்வேறு லொகேஷன்ல நீங்க வந்து காப்பீஸ் எடுத்துக்கிறதுக்கு மிரர் பேக்கப் சொல்லுவாங்க. மிரர் எஸ்கியூஎல் பேக்கப். ஜஸ்ட் வெவ்வேறு ஆப்ஷன் சொல்றதை பத்தி போட்டிருக்கு. ஸ்டாட்ஸ், பாஸ்வேர்டு இது மாதிரி கொடுக்கணும்ல. டிஸ்கிரிப்ஷன். இது லாக் பேக்கப் மிரர் எடுக்கிறாங்க. நீங்க இப்போ வந்து ஃபில் பேக்கப் எடுத்தோம், அது மாதிரி லாக் பேக்கப், அது மாதிரி டிஃபரன்ஷியலாம் எடுக்கலாம். முடிஞ்சிச்சம்பாமா? முடிஞ்சிச்சு. 65 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. 59,939 பேஜஸ் எடுத்திருக்கு பேக்கப். எவ்வளோ செகண்ட்ஸ்ல? சரி, 65 செகண்ட்ஸ்ல எடுத்திருக்கு. எவ்வளோ சைஸ்? 7.172 MB பெர் செகண்ட். இது கொஞ்சம் லேப் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் நிறைய டவுட்ஸ் வரும். I am going to restore. How to restore a SQL Server backup? Restore database option. Restore அப்படிங்கிறது என்ன? ஒரு ஏதோ ஒன்று delete பண்ணிட்டீங்க, அதை திரும்ப கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா எனக்கு இன்னொரு இடத்துல காப்பி பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சிருக்கீங்க, அதை லேப்டாப்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் காப்பி பண்றீங்கல்ல, இப்போ காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுவீங்க. அதையே எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாபேஸ்ல பண்ணணும் அப்படின்னா டேட்டாபேஸை பேக்கப் எடுப்பீங்க. அந்த பேக்கப்பை எய்தர் யூ கேன் ரீஸ்டோர் இன் நியூ சர்வர் ஆர் யூ கேன் ரீஸ்டோர் இன் எக்ஸிஸ்டிங் சர்வர். சிச்சுவேஷனை பொறுத்து அது மாறும். அது உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து யூ கேன் restore your database appropriately. நம்ம ரீஸ்டோர் என்ன பண்ணலாம்? எய்தர் we can restore either a full backup நம்ம restore பண்ணலாம், இல்லைன்னா differential backup restore பண்ணலாம், ஆர் file backup restore பண்ணலாம், ஆர் file group backup. When restoring a database, we'll need exclusive access to the database, which means no other user connections can be using the database. நீங்க ரீஸ்டோர் பண்றப்ப எக்ஸ்க்ளூசிவா நீங்க மட்டும்தான் அந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவீங்க, வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. நோ அதர் கனெக்ஷன் கேன் பி யூசிங் த டேட்டாபேஸ். அப்ப என்ன ஆகும்? எக்ஸ்க்ளூசிவா நீங்க தான் டெடிக்கேட்டடா ரீஸ்டோர் பண்றதுல அந்த லைன் மட்டும்தான் அந்த டேட்டாபேஸோட யூஸ்ல இருக்கும். பாக்கி யாரும் ட்ரை பண்றாங்கன்னா விடாது. இதை நீங்க டிஎஸ்கியூஎல் மூலமாகவும் செய்யலாம், எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ GUI மூலமாகவும் செய்யலாம். எப்படி ரீஸ்டோர் பண்ணோம்னா ரீஸ்டோர் டேட்டாபேஸ், இது மீனிங்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. என்னன்னா டேட்டாபேஸை ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ரீஸ்டோர் டேட்டாபேஸ். எந்த டேட்டாபேஸை ரீஸ்டோர் பண்ண போறீங்க? டேட்டாபேஸ் நேமு. எங்கேருந்து ரீஸ்டோர் பண்ண போறீங்க? ஃப்ரம் டிஸ்க் ஈக்குவல் டு அந்த பேக்கப் எங்க பேஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபில் பாத் கொடுக்கணும். கம்ப்ளீட் பாத் ஆஃப் பேக்கப் ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும். இப்போ இது வந்து ஃபில் பேக்கப் பண்றீங்க. இப்போ எனக்கு வந்து இன்னமும் எனக்கு வந்து ஃபில் பேக்கப் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணணும், லாக் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வித் நோ ரெக்கவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பீங்க. வித் நோ ரெக்கவரி அப்படின்னா நீங்க அடிஷ்னலா ஏதாவது ரீஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா வித் நோ ரெக்கவரி கொடுக்கணும். The no recovery option leaves the database in restoring mode after the restore completed. யூஸ்வலா ரீஸ்டோர் முடிஞ்ச பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்துடும், இந்த மாதிரியே இருக்கும். ஆனா ரீஸ்டோரிங் வித் நோ ரெக்கவரி அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ஆன்லைன்ல போகாது. அப்ப என்ன ஆகும்? யூ கேன் டூ த ஃபர்தர் ரீஸ்டோர், எய்தர் டிஃபரன்ஷியல் பேக்கப் ரீஸ்டோர் ஆர் லாக் பேக்கப் ரீஸ்டோர்.
நீங்க எத்தனை பேக்கப் வேணாலும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபர்தரா ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வித் நோ ரெக்கவரி இந்த மாதிரி கொடுக்கணும். நீங்க ஒரே ஒரு பேக்கப் மட்டும் ரீஸ்டோர் பண்றீங்கன்னா வித் நோ ரெக்கவரி கொடுக்க தேவையில்ல. இந்த இந்த ரீஸ்டோர் முடிஞ்சோடனே டக்குன்னு ஆன்லைன்ல வந்துடும். அதுவே நீங்க வந்து வேற வேற ரீஸ்டோர்லாம் பண்ணணும், லாக் பேக்கப் பண்ணணும், டிஃபரன்ஷியல் பேக்கப்லாம் பண்ணணும் அப்படின்னா வித் நோ ரெக்கவரி அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நீங்க வந்து மறக்காம கொடுக்கணும். ரீஸ்டோரியே டிஃபரன்ஷியல் பேக்கப் எப்படி ரீஸ்டோர் பண்ணுவோம்? டிஃபரன்ஷியல் பேக்கப்னா ஃபுல் பேக்கப் ரீஸ்டோர் பண்ற அதே ஸ்டைல் தான். ஃபர்ஸ்ட் ஃபுல் பேக்கப்பை வித் நோ ரெக்கவரியில பண்றேன். அடுத்து டிஃபரன்ஷியல் பேக்கப்புக்கு நோ ரெக்கவரி கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதோட முடியுது, அதுக்கப்புறம் நான் ரீஸ்டோர் பண்ணல வேற எதையும் அப்படின்னா இந்த ரெண்டு கொரியும் எக்ஸிக்யூட் ஆனோடனே ஆன்லைன்ல வந்துடும் டேட்டாபேஸ். ஆனா இந்த கொரி ரன் ஆகி முடிச்ச உடனே ஆன்லைன்ல வராது. இந்த கொரி ரன் கம்ப்ளீட் ஆன பிறகுதான் ஆன்லைன்ல வரும். இந்த இந்த மாதிரி தான் நீங்க டிஃபரன்ஷியல் பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணுவீங்க. நம்ம இங்க என்ன பண்ணோம்? ஃபுல் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணோம். ஹியர் வி ரீஸ்டோர் ஃபுல் பேக்கப் வித் நோ ரெக்கவரி ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னாவே நீங்க ஃபர்தரா ஏதோ ரீஸ்டோர் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு பேக்கப்பை, இது டிஃபரன்ஷியல் ஆர் லாக் பேக்கப். இப்போ நம்ம அதுக்கு முன்னால வெவ்வேறு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்தோம்ல, அந்த மாதிரி ஏதாவது நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, பேக்கப் ஃபைல்ஸ் அட் ஏ டைம்ல நீங்க ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ரீஸ்டோர் யூசிங் பேக்கப் ஃபைல் தட் ஹேஸ் மல்டிபிள் பேக்கப்ஸ். ஒரு டிபிக்கே வெவ்வேறு பேக்கப் இருக்குது, அதை நான் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா restore database name from disk அந்த பாத் ஃபுல்லா கொடுத்துட்டு with no recovery file equal to 1. இந்த இந்த ஃபைலுக்கு ஃபைல் 1 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஃபைல் 2ன்னு கொடுக்கணும். இது எங்க கண்டுபிடிப்பீங்கன்னா ரீஸ்டோர் ஹெடர் ஒன்லி அப்படின்னு ஒரு கமாண்ட் ரன் பண்ணி அதை நீங்க கண்டுபிடிக்கலாம், இந்த ஃபைல் ஐடியை. ரீஸ்டோர் ஹெடர் ஒன்லி ஃப்ரம் டிஸ்க் ஈக்குவல் டு அந்த பாத்து கொடுக்கணும். அந்த பாத்து கொடுத்தீங்கன்னா அது சொல்லிடும் இந்த ஃபைல், இந்த இத்தனை ஃபைல்ஸ் இந்த பேக்கப் டேட்டாபேஸுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி. The restore, we can use restore header only to see the backups and positions in the backup file. Let's say that the restore header only tells us that in position 1 we have full backup, in position 2 we have differential backup. இது ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்கன்னா பேக்கப் எடுக்கிறப்ப ஒரே ஃபைல்ல எழுதியிருக்காங்க ரெண்டையும். லெட்ஸ் சே we use the same backup file to write our full backup and differential backup. ஒரே ஃபைல்லையே ஃபுல் பேக்கப்பே எடுத்திருக்காங்க, டிஃபரன்ஷியல் பேக்கப்பே எடுத்திருக்காங்க. ஆனா ரீஸ்டோர் பண்றப்ப நம்ம என்னன்னா ஸ்பெசிஃபிக்கா அந்த ஐடி கொடுக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரீஸ்டோர் ஹெடர் ஒன்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே இந்த ரீஸ்டோர் ஹெடர் ஒன்லி கமாண்ட் மூலமா நீங்க வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு எந்த பேக்கப் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 1 அப்படிங்கிறது ஃபுல் பேக்கப், 2ங்கிறது டிஃபரன்ஷியல் பேக்கப். அப்ப நீங்க அதே கான்செப்ட் தான். அதுக்கு முன்னால ஃபைல் ஈக்குவல் டு 1 நம்ம கொடுக்கல, ஃபைல் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்கல. ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் ஃப்ரம் டிஸ்க் ஈக்குவல் டு அந்த பாத்து அவ்வளவுதான் கொடுத்தோம். வித் நோ ரெக்கவரின்னு கொடுத்தோம். ஏன்னா அடுத்து நம்ம டிஃபரன்ஷியல் பேக்கப் ரீஸ்டோர் பண்ண போறோம்னு. இங்க வந்து ஃபைல் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு வந்திருக்கிற பேக்கப் பாத் ஃபைல் வந்து இதே ஃபைல்ல ஃபுல் பேக்கப்பும் இருக்கு, இதே ஃபைல்ல டிஃபரன்ஷியல் பேக்கப்பும் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஃபைல்ல ஃபுல் பேக்கப்னு இருக்குன்னு சொல்லணும்னா ஃபைல் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லணும். அது எப்படி தெரியும்னா ரீஸ்டோர் ஹெடர் ஒன்லி அப்படிங்கிற கமாண்ட் மூலமா அதை கண்டுபிடிக்க முடியும். இது வந்து டிஃபரன்ஷியல் பேக்கப் அப்படிங்கிறத தெரியப்படுத்தும். இப்போ ரீஸ்டோர் லாக் கமாண்ட் அலோஸ் யூ டு ரீஸ்டோர் ஏ டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம டேட்டாபேஸ் தான் ரீஸ்டோர் பண்ணோம், இது ஃபுல் பேக்கப் டிஃபரன்ஷியல் பேக்கப். இப்போ லாக் பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ண போறோம். கமாண்டை பாருங்க, அப்படியே பேக்கப்புக்கு லாக்னு வரும், ரீஸ்டோருக்கும் லாக்னு வருது பாருங்க. ஃபுல் பேக்கப் டிஃபரன்ஷியல் பேக்கப் எடுக்கிறப்ப பேக்கப் டேட்டாபேஸ் நேம்னு வரும், லாக் பேக்கப் மட்டும் பேக்கப் லாக் டேட்டாபேஸ் நேம்னு வரும். அதே மாதிரி ரீஸ்டோர் பண்றப்பையும் ஃபுல் பேக்கப் டிஃபரன்ஷியல் பேக்கப்புக்கு ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம், ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம். அதுவே லாக் பேக்கப் இருந்தா ரீஸ்டோர் லாக் டேட்டாபேஸ் நேம் ஃப்ரம் அந்த பாத். To restore a transaction log backup, the database need to be in restoring state.
இது ஒரு கண்டிஷன். உங்களோட டேட்டாபேஸ் வந்து ரீஸ்டோரிங் ஸ்டேட்ல இருந்தாதான் லாக் பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ண முடியும். This means that you have to restore your full backup and possibly a differential backup as well. இப்படி பண்ணீங்கன்னா தான் you can able to restore log backup. இல்லை அப்படின்னா உங்களால லாக் பேக் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க வித் நோ ரெக்கவரி போட்டு டிரான்சாக்ஷன் லாக் ஃபைல்ஸை நீங்க மல்டிபிளா ரீஸ்டோர் பண்ணலாம். இந்த வித் நோ ரெக்கவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னாவே அது என்ன பண்ணும், டேட்டாபேஸை வந்து ரீஸ்டோரிங் ஸ்டேட்ல எடுத்துட்டு போயிடும். ஆஃப்டர் த ரீஸ்டோர் ஹேஸ் கம்ப்ளீட்டட், அந்த ரீஸ்டோர் முடிஞ்ச உடனே ரீஸ்டோரிங் ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போயிடும். இங்க பார்த்தோம்ல வித் நோ ரெக்கவரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இங்க நான் வந்து வித் எதுவுமே கொடுக்கல. அப்ப இங்க வந்து ரீஸ்டோரிங் ஸ்டேட்ல இருக்கும், இங்க வந்து ஆன்லைனுக்கு எடுத்துட்டு போயிடும். இது ரீஸ்டோர் லாக் பேக்கப். மல்டிபிள் ஃபைல்ஸ் நீங்க வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்க மல்டிபிள் ஃபைல்ஸ் பண்றீங்கன்னா இங்க வந்து வித் நோ ரெக்கவரி அப்படின்னு கொடுக்கும். இப்படி கொடுக்கணும். இந்த இருக்கு பாருங்க இந்த மாதிரி. Then, as was mentioned above, the database needs to be in a restoring state. So this should have already been done for at least one backup file that was restored. கண்டிப்பா ஒரு backup file ஆவது restore பண்ணிருக்கணுமா. This shows restoring two transactional log backups. The first using no recovery and the second statement does not, which means the database will be accessible after the restore complete. இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோ ரெக்கவரி அப்படின்னு ரன் பண்றோம்னா இப்போ ஆன்லைன்ல வராது. நோ ரெக்கவரி கொடுக்காம இங்க இந்த இந்த கமாண்ட் ரன் முடிச்ச உடனே நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது, டேட்டாபேஸ் ஆன்லைன்ல வராது. பட் ஒன்ஸ் திஸ் கமாண்ட் கம்ப்ளீட்டட் யூ கேன் ஏபிள் டு அக்சஸ். தட் மீன்ஸ் த டேட்டாபேஸ் பிகம் ஆன்லைன். அதை தான் இங்க சொல்ல வர்றாங்க. Restoring true transaction log backup, the first using no recovery and the second statement does not, which means the database will be accessible after the restore complete. இப்போ வந்து அக்சஸ் பண்ண முடியாது, இப்போ அக்சஸ் பண்ணலாம் டேட்டாபேஸை. அதே தான் ரீஸ்டோர் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப்ஸ் ஃப்ரம் த சேம் பேக்கப் ஃபைல். ஒரே பேக்கப் ஃபைல்ல இருந்து எப்படி மல்டிபிள் டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப்ஸை இது பண்றது. இப்போ என்ன பண்றது, நாம முன்ன பார்த்தோம்ல ஒரே பேக்கப் ஃபைல்ல ஃபுல் பேக்கப் இருந்துச்சு, டிரான்சாக்ஷன் இது டிஃபரன்ஷியல் பேக்கப் இருந்துச்சுல. அப்போ ரீஸ்டோர் ஹெடர் ஒன்லிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த பொசிஷனை கண்டுபிடிச்சேன். நீங்க இந்த ரீஸ்டோர் ஹெடர் ஒன்லி கொடுத்தீங்கன்னாவே அந்த டேட்டாபேஸுக்கு எத்தனை பேக்கப் தேவைப்படுது அப்படிங்கிறத அழகா சொல்லிடும். அந்த பேக்கப்ல எத்தனை பேக்கப் ஃபைல்ல எத்தனை பேக்கப் வந்து கன்சால்டேட் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த கமாண்ட் சொல்லிடும். ரீஸ்டோர் ஹெடர் ஒன்லி. இப்போ ஒரே பார்த்துதான் பாருங்க, அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் டாட் டிஆர்எம் தான், மூணுக்குமே அதே நேம் தான் இருக்கு பாருங்க. இந்த மூணுலையுமே ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு லாக் பேக்கப் ஃபைலு, செகண்ட் இது இன்னொரு லாக் பேக்கப் ஃபைலு, தேர்டு தான் இன்னொரு லாக் பேக் ஃபைல். அப்போ மூணு ஃபைல் இருக்கு பாருங்க, வித் ஃபைல் ஈக்குவல் டு 1, வித் ஃபைல் ஈக்குவல் டு 2, வித் ஃபைல் ஈக்குவல் டு 3. ஒரே டிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் நான் ஒரு லாக் பேக்கப்பை ரீஸ்டோர் பண்றேன், அதனால வித் நோ ரெக்கவரி கொடுக்குறேன். செகண்ட் இன்னொரு பேக்கப் நான் ரீஸ்டோர் பண்ண போறேன் லாக் பேக்கப், அதனால நோ ரெக்கவரி கொடுக்குறேன். இங்க வந்து நான் கொடுக்கல, என்ன ரீசன்னா அதுக்கப்புறம் எனக்கு பேக்கப் ஃபைல் இல்லை ரீஸ்டோர் பண்றதுக்கு. 10 மினிட்ஸ் கழிச்சு ரீஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்ல இதாக போகுது. இந்த ரீஸ்டோர் வெரிஃபை ஒன்லி அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா, checks the backup to ensure it is complete and entire backup is readable. உங்களோட டேட்டாபேஸோட பேக்கப்ஸ் வந்து கரெக்டா இருக்கா, அது கம்ப்ளீட்டடா இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுதான் ரீஸ்டோர் வெரிஃபை ஒன்லி. இந்த ரீஸ்டோர் வெரிஃபை ஒன்லிங்கிற கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா இது கண்டிப்பா ரீஸ்டோரே பண்ணாது, பயப்படாம நீங்க ரன் பண்ணலாம். But reads through the file to ensure that SQL Server can read it in the event that a restore using the backup need to occur. இது என்ன பண்ணும், SQL Server-ஆல இதை படிக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணும். ஏன்னா ரீஸ்டோர் பண்றப்ப கண்டிப்பா ரீட் பண்ணி தானே ரீஸ்டோர் பண்ணும்.
இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, உங்களோட பேக்கப் வந்து வேலிடா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் இது. எப்பெல்லாம் நீங்க பேக்கப் முடிக்கிறீங்களோ இப்போ ரீஸ்டோர் வெரிஃபை ஒன்லையும் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பயப்படாம இருக்கலாம், நம்மளோட பேக்கப் வந்து பக்காவா இருக்கு. இது இப்படிதான் நம்ம இதை ரன் பண்ணணும். செக் ஏ பேக்கப் ஃபைல் அண்ட் டிஸ்க். உங்களோட பேக்கப் ஃபைல் வந்து வேலிடா இல்லையா அப்படிங்கிறத இப்படிதான் ரன் பண்ணுவீங்க. ரீஸ்டோர் வெரிஃபை ஒன்லி ஃப்ரம் டிஸ்க். பாத் வந்து அந்த பேக்கப் ஃபைல் பாத் கம்ப்ளீட் பாத்தை கொடுக்கணும். இப்போ எனக்கு வந்து இதே இதுல வந்து இன்னொரு 2-3 ரீஸ்டோர் ஹெடர் ஒன்லி பார்த்தீங்கன்னா இதுல வந்து நிறைய பேக்கப் வந்து கன்சல்டேட் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பேக்கப் மட்டும் நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்போ டிஃபரன்ஷியல் பேக்கப் மட்டும் நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபைல் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துக்கலாம். ரீஸ்டோர் வெரிஃபை ஒன்லி ஃப்ரம் டிஸ்க். ஆனால் இது ஏன் டிஃபரன்ஷியல் பேக்கப்னு சொல்றேன்னா, நீங்க தான் அது வந்து சொல்லணும். இது அந்த ரீஸ்டோர் ஹெடர் ஒன்லி போட்டு எந்த ஃபைலு ஃபுல் பேக்கப் லாக் பேக்கப்னா அந்த ரீஸ்டோர் ஹெடர் ஒன்லி கமாண்ட் மூலமா தெரியும். அது மூலமா தான் இது டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்றேன். இது நம்ம ஜிஐ மூலமாவும் பண்ணலாம், எஸ்கியூஎல் சர்வர் ஸ்கிரிப்ட் மூலமாவும் பண்ணலாம். ஜிஐல பண்றீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, வெரிஃபை பேக்கப் அண்ட் ஃபினிஷ்ட். ரீஸ்டோர் ரெக்கவரி அப்படின்னா ஆன்லைன்ல வந்துடும். நோ ரெக்கவரினா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஸ்டாட்ஸுங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லணும். ரீப்ளேஸுங்கிறது ஏற்கனவே இருந்துச்சுன்னா ஓவர் ரைட் பண்ணும். மூவ்ங்கிறது எனக்கு வந்து டேட்டா ஃபைல் எங்க போய் உட்கார வை, லாக் ஃபைல் எங்க போய் உட்கார வை அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளிசிட்டா டிஃபைன் பண்ணுவோம். ஸ்டாப் பட்டுங்கிறது பாயிண்டிங் ரெக்கவரி. எந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் பண்ணு ரீஸ்டோர் பண்றப்ப, ஏன்னா அந்த இடத்துக்கு முன்னாலதான், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல தான் டெலீட் பண்ணாரு அப்படின்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் முன்னால நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். Restore with recovery puts the database into usable state. Restore with recovery கொடுத்தீங்கன்னாவே அது ஆன்லைனுக்கு எடுத்துட்டு வந்துடும். நீங்க அக்சஸ் பண்ணலாம் அந்த ரீஸ்டோர் பண்ண டேட்டாபேஸை. If you restore a full backup, the default setting is restore with recovery. So after the database has been restored, it can then be used by your end users. நீங்க இது கொடுக்கலனாலுமே ஆன்லைன்ல அப்படி வந்துடும் பை டிஃபால்ட்டாவே. நோ ரெக்கவரி நீங்க கண்டிப்பா ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். நீங்க ரீஸ்டோர் பண்ண பிறகு ரீஸ்டோரிங்ல இருக்கு, அதை எக்ஸ்பிளிசிட்டா ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க வந்து ஆன்லைன்ல கொண்டு வரணும் அப்படின்னா ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் வித் ரெக்கவரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்படி வந்துடும். இந்த இருக்கு பாருங்க, ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் ஃப்ரம் டிஸ்க் அந்த பார்த்து வித் ரெக்கவரி. இது வந்து டிஃபால்ட் கொடுக்கலனாலும் இது இதே தான். நீங்க வித் ரெக்கவரின்னு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்களோட டேட்டாபேஸ் வந்து ரீஸ்டோரிங்னு இருக்கு, அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா அப்ப இந்த மாதிரி நீங்க கொடுத்தே ஆகணும். ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் வித் ரெக்கவரி அப்படின்னு. இப்போ நீங்க இன்னும் ஏதாவது ஃபைல்ஸ் என்னால ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் ஃப்ரம் டிஸ்க் அந்த பார்த்து ஃபைல் வித் நோ ரெக்கவரி. அதுக்கப்புறம் என்ன லாக் பேக்கப் ரீஸ்டோர் பண்றீங்களோ அந்த பார்த்து ரீஸ்டோர் லாக் டேட்டாபேஸ் நேம் ஃப்ரம் டிஸ்க் இந்த பார்த்து வித் ரெக்கவரி. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றப்ப உங்களுக்கு புரியும். வித் நோ ரெக்கவரி அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க, டேட்டாபேஸை ரீஸ்டோரிங் மோட்ல போடு, ஸோ அடிஷ்னல் பேக்கப்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரியப்படுத்துறீங்க. ரீஸ்டோரிங் ஸ்டேட்ல இருக்கிறப்ப நோபடி அக்சஸ் த டேட்டாபேஸ்க்குள்ள என்ன இருக்குங்கிறத யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது ரீஸ்டோரிங் ஸ்டேட்ல இருக்கப்ப. when you issue a restore database or restore log command with no recovery option to restore அப்படி இப்படி பண்றீங்கன்னாவே நோ ரெக்கவரி கொடுத்துட்டீங்கன்னாவே நீங்க அடிஷனல் பேக்கப்ஸை ரீஸ்டோர் பண்ண போறீங்க ஆன்லைன்ல வரதுக்கு முன்னால அப்படின்னு தெரியப்படுத்துறீங்க. அப்படின்னா நோ வே த எண்ட் யூசர்ஸ் அக்சஸ் த டேட்டா. எண்ட் யூசர்ஸ் எல்லாம் அக்சஸே பண்ண முடியாது. இது வந்து டிஃபால்ட் கிடையாது, நீங்களா ஸ்பெசிஃபை பண்ணணும் நோ ரெக்கவரிங்கிறது. இது எதுவும் திரும்ப வருது, நோ ரெக்கவரி. ப்ராக்டிஸ் பண்றப்ப உங்களுக்கு புரியும். வித் ஸ்டாட்ஸுங்கிறது அது எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராக்ரஸ் ஆகுது, ரீஸ்டோர் பர்சன்டேஜ் பேக்கப் பண்றப்ப கொடுத்தோம்ல, வித் ஸ்டாட்ஸ் ஈக்குவல் டு 10% or 20%.
ஒரு பர்சன்டேஜ் ஆகணும்னா ஒன்றுன்னு கொடுக்கணும். அதே தான் பேக்கப்புக்கு பண்ண மாதிரியே இந்த மாதிரி வருதுல்ல, இது வந்து கமாண்ட்ல ரன் பண்றப்ப இது மாதிரி சொல்றதுக்கு. வித் ரீப்ளேஸ் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே இருக்கு, அதெல்லாம் எது வேணாம் எனக்கு ஓவர் ரைட் பண்ணி விட்டுரு அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்றீங்க. To overwrite an existing database when doing a restore. In some cases, when you try to restore, you may get an error that tail of the log for the database has not been backed up. இந்த மாதிரி ஒரு எரர் வருது அப்படின்னாவே you have to run this restore with replace to write over an existing database when doing a restore without first backing up tail of the transaction log. அங்க ஏதாவது இருக்கு கண்டென்ட் அப்படின்னா அதெல்லாம் த்ரோ பண்ணிட்டு எனக்கு ரீஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்றதை எக்ஸ்பிளிசிட்டா நீங்க டிஃபைன் பண்றதுக்கு வித் ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த எரர் தான் வரும். இதை ஓவர் கம் பண்ணணும்னா வித் ரீப்ளேஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும். The tail of the log for the database has not been backed up. Use backup log with recovery with no recovery to back up the log if it contains work. Use the with replace or with stopped class of the restore statement to overwrite the contents of the log. இங்கே வருது பாருங்க எரர்ல, வித் ரீப்ளேஸ் இல்லை வித் ஸ்டாப்பர்ட் யூஸ் பண்ணி ஓவர்ரைட் பண்ணுங்க அப்படின்னு. இதே தான் வித் ரெக்கவரி வித் நோ ரெக்கவரி பதிலாக வித் ரீப்ளேஸ் கொடுக்குறோம். கொஞ்சம் தியரியா இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு டக்குனு ப்ராக்டிஸ் போயிட்டோம்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். வித் மூவ்ங்கிறது நம்ம என்ன சொல்றோம்னா allows you to restore your database but also specify the new location for the database files. நீங்க என்ன சொல்றீங்க, ரீஸ்டோர் பண்ணிட்டு எனக்கு டேட்டா ஃபைலையும் லாக் ஃபைலையும் நான் சொல்ற இடத்துல கொண்ட வையே. ஒரு டேட்டா ஃபைலை டி டிரைவ்லையும் லாக் ஃபைலை இ டிரைவ்லையும் வையே அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டா டிஃபைன் பண்றீங்க. இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டா எங்க இருக்கு அங்க போயிடும். டிஃபால்ட்டா சி டிரைவ்ல டேட்டா ஃபைலும் டி டிரைவ்ல லாக் ஃபைல் இருக்குன்னா அங்க போய் வந்துடும். நீங்க எக்ஸ்பிளிசிட்டா சொல்றீங்க எனக்கு இந்த இடத்துல கொண்ட டேட்டா ஃபைலையும் லாக் ஃபைலையும் வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா இதுக்கு வித் மூவ்ங்கிற ஒரு கீவேர்டை கொடுத்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். டேட்டா ஃபைல் நேம் கொடுக்கணும், அதோட ஃபுல் பார்த்து கொடுக்கணும், எங்க போய் பிளேஸ் பண்ணணுங்கிறத. லாக் ஃபைல் நேம் கொடுக்கணும், அதோட ஃபுல் பார்த்து கொடுக்கணும். இது எப்படி எடுப்பீங்கன்னா ரீஸ்டோர் ஃபைல் லிஸ்ட் ஒன்லி ஃப்ரம் டிஸ்க், அந்த பேக்கப் பார்த்து ஃபுல்லாக கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுதான் லாஜிக்கல் நேமு, இது பிசிக்கல் நேம் அந்த பாத். ஆக்சுவலா இது டேட்டா ஃபைல், டின்னா டேட்டா ஃபைல், எல்லுன்னா லாக் ஃபைல் டைப்புங்கிற காலம். இதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ரீஸ்டோர் ஃபைல் லிஸ்ட் ஒன்லி. நம்ம என்ன பார்த்தோம், ரீஸ்டோர் ஹெடர் ஒன்லி பார்த்தோம், ரீஸ்டோர் வெரிஃபை ஒன்லி பார்த்தோம், இப்போ ஃபைல் லிஸ்ட் ஒன்லி. 3 இது பார்த்துருக்கோமா இந்த மாதிரி வெரிஃபை பண்றதுக்கு. இப்போ எடுத்துட்டோம், அதே தான் பண்றோம், இதுவரையும் காமன் தான். வித் மூவ்ங்கிறத சேர்த்துக்கிறேன், டேட்டா ஃபைலை கொடுக்குறேன் சிங்கிள் கோட்ஸுக்குள்ள. நல்லா பாருங்க, இதுதான் டேட்டா ஃபைலு, இந்த கொரியோட அவுட்புட் ஃபைல் லிஸ்ட் ஒன்லியோட. 2 இந்த நான் என்ன சொல்றேன், சி டிரைவ்ல இருக்கு ஆனா எனக்கு ஜி டிரைவ்ல கொண்ட வை அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டா நான் டிஃபைன் பண்றேன். சி டிரைவ்ல எஸ்கியூஎல் டேட்டாங்கிற ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைலை கொண்ட பிளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன் எக்ஸ்பிளிசிட்டா. கம்மா மூவ், இன்னொரு மூவ் ஆப்ஷன் கொடுக்குறேன். லாக் ஃபைல் இருக்குல்ல, இந்த லாக் ஃபைலை ஹச் டிரைவ்ல எஸ்கியூஎல் லாகிங்கிற ஃபோல்டர்ல கொண்ட பிளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். இப்படி எக்ஸ்பிளிசிட்டா நீங்க டிஃபைன் பண்ணி எனக்கு டேட்டா ஃபைல் ஒரு இடத்துலையும் லாக் ஃபைல் ஒரு இடத்துலையும் கொண்ட வை அப்படின்னு சொல்றீங்கன்னா வித் மூவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. இது என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல பண்ணோம்னா, எனக்கு வந்து டி டிரைவ்ல தான் டிஃபால்ட்டா போய் உட்கார்ற மாதிரி இருக்குன்னா டி டிரைவ் இடம்